ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 அண்ட் டெட் பேப்பர் 2 ரிசல்ட் டிஆர்பி அதிரடி அதிர்ச்சி செய்தி. இதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் டெட்டு எழுதின ஆசிரியர்கள் அனைவரும் காத்திருப்பது இந்த டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ரிசல்ட்டுக்காக மட்டும்தான். இந்த ரிசல்ட் இப்போ நீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டனால எப்போது வெளியாகும் அப்படிங்கிற குழப்பம் அனைவருக்குமே இருக்கிறது. தொடர்ந்து அதே மாதிரி நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, சரி எப்போ சார் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் வெளியாகும், அதனை தொடர்ந்து பாஸ் மதிப்பெண்கள் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி என்னங்கிறத நான் சொல்கிறேன். டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி நீதிமன்ற வழக்கிற்கு டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டெட் எழுதின டீச்சர் போட்ட அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் மீண்டும் மறு விசாரணைக்கு வருகிறது. தமிழக அரசு சார்பில் அரசினுடைய கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும். அரசு ஆசிரியர் தேர்வு குறித்து பாஸ் மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அவகாசமாக 24ஆம் தேதி வரையும் கேட்டிருக்கிறாங்க. 24ஆம் தேதி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு நீதிமன்றத்தில் வரும் பட்சத்தில் அரசு தன்னுடைய கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் அறிவிக்கும் பட்சத்தில் 24ஆம் தேதிக்கு மேல் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான பாஸ் மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் டெட்டினுடைய பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் வெளியாகும். ரிசல்ட் தேதி அப்படின்னு குறிப்பிடும்போது 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார, அதாவது 9வது மாதம், சரிங்களா, 9வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளாக இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் அதிகாரப்பூர்வமாக வெளியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. இதனை தொடர்ந்து பாஸ் மதிப்பெண்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. அது குறித்தும் தமிழக அரசு சார்பில் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியே இருக்குது. இதை நீதிமன்றத்தில் இந்த கொள்கை முடிவு குறித்து அவர்கள் சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி அதே சேம் டேட்டில் 24ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நிகழவிருக்கிறது. ஸோ அதிலையும் இது குறித்து கேள்விகள் எழுப்பப்படும். இது குறித்து தெளிவான விளக்கம் அளிப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெட்டினுடைய பாஸ் மதிப்பெண்கள் குறித்து கவர்மெண்ட் அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கோ வெளியிடுறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அன்றைக்கி தான் டெட்டு பாஸ் மார்க் எவ்வளோங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்க கொள்கை முடிவு எடுத்துட்டாலும் அதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நீதிமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் தான் இதை பற்றி விவாதங்கள் நடக்கும்போது தான் இதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நமக்கு எப்போ சொல்லுவாங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஒரு ப்ரெஸ் நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் அரசாணம் ஜிஓ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஸ் நியூஸ் டிஆர்பியில் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்போ தான் நமக்கு டெட் பாஸ் மதிப்பெண்கள் அதிகாரப்பூர்வமாக குறைஞ்சிருக்குன்றது தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்துடும் நமக்கு ஓரளவுக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது டெட்டு பாஸ் மதிப்பெண்கள் குறித்து முக்கிய முடிவுகள் தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுவும் ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடச்சிருக்கு. ஸ்பெஷல் மார்க்லாம் தராங்கங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின இன்னும் தகவல் நமக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி நியமன தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தாராளமாக படிங்க. ஏன்னா சில பேர் ஸ்பெஷல் டெட் எழுதிருக்கீங்க, தனியார் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றக்கூடியவங்க. உடனே நியமன தேர்வு வருது. இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆன உடனே நியமன தேர்வுக்கான அடுத்த அறிவிப்பு தான் வரப்போகுது. அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. ஆனால் அது தயாராகிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.